குட் பேட் அக்லி படம் எப்படி இருக்கு? இந்த படம் வந்து 3 பார்ட்டாக தான் நீங்கள் பிரித்து பார்க்கணும். எல்லா படம் மாதிரி ரெகுலரான ஒரு தமிழ் படம் மாதிரி இல்லை. இந்த பேர் வச்சவங்கள நான் ரொம்பவே பாராட்டுறேன். ஏன்னா ஒரு மனுஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 முகம் 4 முகம் 6 முகம்னு இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து குட்டு பேடு அக்லின்னு அதை ரொம்ப பிரித்து காமிச்சாங்க பாருங்கள். அந்த ஸ்கிரிப்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ரெகுலராக இப்போ நம்ம சாதாரணமாக ஒரு தமிழ் படம் போனோன்னா ஸ்டார்டிங்கில் ஆரம்பித்து எண்டு வரைக்கும் அந்த கதை தொடர்ந்து அப்படியே போகும். இது அப்படி கிடையாது. குட்டுனா எப்படி இருப்பாங்க, பேட்னா எப்படி இருப்பாங்க, அக்லினா எப்படி இருப்பாங்க, அந்த மாதிரி வந்து 3 ஜானராக பிரித்து காமிச்சாங்க. நான் ரசித்து பார்த்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்லி பார்ட்டு தான் வந்து தி பெஸ்ட்டாக இருக்க. ஒரு லாஸ்ட் 40 minutes ஐ என்ஜாய் டு த கோர். படம் பார்த்த ஒரு நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குதுன்னா அக்லி பார்ட் அஜித் தான். ஸோ அதை நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணேன். இதில் வந்து நிறைய ஓல்டு சாங்ஸு 90ஸில் அந்த மாதிரி 2Kலலாம் வந்த சாங்ஸ் எல்லாத்தையும் போட்டு ரீமிக்ஸிங் எல்லாத்தையும் அட்டின்னு அடிச்சிருக்காங்க. அது அப்படியே படத்தை ஒரு பெரிய ஒரு வைபுக்கு கொண்டு போகுதுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் சிம்ரனை யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வேறு என்ன சொல்கிறது, தொட்டு பேசும் சுல்தானா, அந்த சாங்ஸ்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா திடீர்னு கிங்ஸில் எல்லாம் ஆடி காட்டும் போதெல்லாம் ரொம்ப அவுட் ஆஃப் த இது வந்து கண்ட்ரோல் இல்லாமல் நான்லாம் சிரித்தேன். அந்தளவுக்கு அந்த ஒரு 3 minutes வந்து உண்மையிலே நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் கதையில் வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டில் நான் ரசித்தது வந்து பார்த்திங்கன்னா ரசித்ததுன்னு சொல்ல முடியாது. ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக வந்து என்னடா இவ்வளோ லைட்டாக எடுத்தாங்கன்ற மாதிரி ஃபீல் பண்ண ஒரு சீன். ஆனால் ஒரு மெயினான சீன் தமிழ் படத்தில். அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சென்டிமெண்ட்டுன்னு சொல்லலாம். யாருக்குமே எந்த ஒரு அப்பாவுக்குமே வந்து ரொம்ப லவபுளாக அந்த குழந்தைய வந்து பிறந்திருக்கு, தொட்டிலில் தூக்கலான்னு வரும்போது தொடாதீங்க, யூஆர் அ கேங்ஸ்டர், உங்களோட பேட் வைபே என் குழந்தைக்கு வரக்கூடாது அப்படின்னு த்ரிஷா சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் அவர் வந்து பேசுகிற அஜித் வந்து டைலாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உன்னை வந்து எடுத்து வளர்க்கவும் முடியாது, தூக்கவும் முடியாது, சாப்பாடு ஊட்ட முடியாது, நீ பேசுறதை கேட்க முடியாது, உன் கூட நடக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, பட் என்றைக்கு எந்த வருஷம் நான் உன்னை பார்க்குறேனோ அந்த இடத்துல வந்து ஐ லவ் யூ அப்பான்னு உன்னை சொல்ல வைப்பேன்றப்ப ரொம்ப லைட்டாக எடுத்திருந்தாங்க. எமோஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது. அந்த மனோபாலம் சொல்லாமல் இவ்வளோ எமோஷன் வேணால் குறைச்சிக்கோங்கன்ற மாதிரி குறைச்சிக்கிட்டாங்க. பட் அதோட சிங்கை எடுத்துகிட்டு வந்து கிளைமேக்ஸில் வச்சாங்க. தன் பிள்ளைக்கே ஏதோ ஒன்று வருன்னும் போது அவர் எவ்வளோ அக்லியாக ஒரு கண்டென்ட்டை கொடுத்து அவர் வந்து இப்போ மீட் எடுத்து பையனை கொண்டு வராரோ, அந்த இடத்துல எல்லாத்தையும் நினச்சி பார்த்து அந்த பையன் வந்து ஐ லவ் யூ அப்பான்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து எல்லா ஒரு பேரண்ட்டுமே வந்து கூடவே அப்பா இருந்தால் தான் அப்படிலாம் கிடையாது. எங்கேயோ தூரத்தில் இருந்தாலும் அந்த பையனுக்கு தேவையானதெல்லாம் சொல்லி வளர்த்த இதெல்லாம் இந்த ஒரு பேரண்ட்டுக்கு வந்து ஒரு லெசன்னுன்னே சொல்லலாம். ஸோ எப்படி வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி வந்து தூரத்தில் இருந்தாலும் எப்பயுமே ஒரு லவ் ஸ்டோரியில் கூட பார்த்திங்கன்னா கிட்டக்கே இருந்தால் தான் கவனிச்சாதான் அப்படின்னு கிடையாது. லாங் டிஸ்டன்ஸ் இருந்தாலும் அந்த லவ் வந்து புரிதலோடு இருக்கும்போது ஒரு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும். அந்த மாதிரி தான் இந்த வந்து அப்பா பையன் சென்டிமெண்ட்டையும் காமிச்சிருக்காங்க. அது ரொம்ப டச்சிங்காக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் அந்த அக்லி பார்ட்டில் யூஸ் பண்ண லேட்டஸ்ட்டாக 2K கிட்ஸ் எல்லாம் வந்து எப்படி ட்ரெண்டிங்காக இருக்கிற நிறைய மீம்ஸு, நிறைய சாங்ஸு எதெல்லாம் வந்து மில்லியன் ட்ரில்லியன் வியூஸ் போச்சோ அதை எல்லாத்தையும் எடுத்து அவுட்ஸ்டாண்டிங்காக என்னெல்லாம் இருக்கோ அதை அப்படியே எடுத்து ஸ்கிரிப்ட் எழுதியிருக்காங்க. நான் ரசித்தது பயங்கர கவலையெல்லாம் மறந்து சிரித்தது அப்படின்னா அந்த பாட்டு தான். பணத்துக்காக என்ன மறந்து அவன் கூட போனியே அப்படின்னும் போது தெரிச்சிச்சுங்க. ஒருத்தர் கூட சீட்டில் இல்லை அந்த சாங் வரும்போது. டு த கோர் வந்து ஜனங்க எல்லாரும் பயங்கர என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நீங்கள் ஒரு படத்தில் சாதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு சோகமான படம் இருந்தால் ஒரு மாதிரி வருவாங்க வெளியில். பட் இந்த படத்தில் 40 minutes நான் ஸ்டாப் காமெடி வச்சதுனால பக்கா பாசிட்டிவ் வைபோடு வந்தாங்க. அந்த ஷார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கடவுளே அஜித்தேன்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் எல்லாம் அவ்வளோ என்ஜாய் பண்ணி வெளியே வந்தாங்க. அந்த இடம்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா அந்த 40 minutes இப்போ யூஸ்வலாக நம்ம சுந்தர் சி கூட பார்த்திங்கன்னா மதகத ராஜாவில் சொல்லுவார், என்னோடய படத்தில் வந்து ஒரு 20 minutes வந்து நீங்கள் சிரிச்சிங்கன்னா கூட எனக்கு ஓகே அப்படிங்கிறாரு. அந்த மாதிரி இதில் 20 minutesன்ற தாண்டி 40 minutesம் நீங்கள் சிரிச்சின்னே இருக்கீங்க. அந்த மாதிரி இதை விட என்ன வேணும்? ஸோ அந்த இடத்துல நீங்கள் ரசித்து பார்க்கலாம். உங்களுக்கு கொடுக்குற காசு வந்து ஒர்த்து தான். ஜஸ்ட்டு போகிறீங்க, பார்க்குறீங்க, என்ஜாய் பண்ணுறீங்க. பட் என்கிட்ட ரிவ்யூ கேட்குறவங்களாம் எப்படி கேட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மங்காத்தால வந்து அஜித் மாதிரி இருந்தது, மாஸ் இருந்ததா, பில்லாவில் வர மாதிரி இருந்ததா, அப்படி இருந்ததா, இப்படி இருந்ததான்னு. ஏன்னா அவங்க படம் பார்க்காம கேட்குறதுனால அப்படி கேட்குறாங்க. ஆக்சுவலாக இந்த படத்தை வந்து நீங்கள் இதுக்கெல்லாம் எதுக்குமே கம்பேர் பண்ணக்கூடாது. இது வந்து கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட் ஜேர்னர். அவங்க லேட்டஸ்ட்டு ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த டைரக்டர் போகிறாரு. தேவையில்லாமல் வந்து குழப்பிக்கல, தேவையில்லாமல் ஒரு ப்ரெஷர் போட்டு எடுத்துக்கல. ஜஸ்ட்டு வரீங்க, லைட்டாக சிரிக்கிறீங்க, என்ஜாய் பண்ணுறீங்க, போகிறீங்க, அவ்வளோதான். இருக்கிற லேட்டஸ்ட்டு ஸ்கிரிப்ட் ஃபேஸ்புக்கில் இதில் மீம்ஸ் தெரியும் பாருங்கள், அது எல்லாத்தையும் எடுத்து அழகாக ஸ்கிரிப்ட் எழுதி, அது மட்டும் இல்லாமல் அஜித்தோடைய நான் ஸ்டாப்பான அவர் எதெல்லாம் வந்து ஹை வியூஸ் போச்சோ, வரலாறு, பில்லா, மங்காத்தா, அப்புறம் தீனா, எதெல்லாம் வாலி, வரலாறு, எல்லாத்துடைய டைலாக்
எண்டில் பார்த்தீங்கன்னா விஜயோட டைலாக்கும் வருது, ஐ எம் வெயிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு தெரிக்குது தேட்டரே. ஸோ இதெல்லாம் எக்ஸ்பெக்டே பண்ணல. அது மட்டும் இல்லாமல் கிளைமேக்ஸில் நான் ரசித்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அது காரில் உட்காந்துருப்பாங்க, ஒரு டிஃப்ரெண்ட்டான காராக இருக்கும். அதில் வந்து அர்ஜுன் தாஸ் வந்து பார்த்திங்கன்னா உலகத்துலேயே டெத் ஆனிவர்சரியை கண்ணு முன்னாடி பார்க்க போகிறது நம்ம தான் இப்போ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே அஜித் வந்து ஒரு பாட்டு பாடுவார், உன்னை எரிக்கவா புதைக்கவா அப்படின்னு. தெரிச்சுதுங்க, சிரிப்பு அடக்கவே முடியல. இவ்வளோ சீரியஸான கிளைமேக்ஸ் சீனில் இந்த சாங் வச்சது எப்படி யோசனை பாருங்கள். அந்த மூளை யார் எழுதுனான்னு தெரில, அவ்வளோ தி பெஸ்ட்டாக இருந்தது. அது எல்லையே இல்லை. நீங்கள் வேணால் பாருங்கள், இந்த லாஸ்ட்டு 40 மினிட்ஸ் இந்த அக்லி பார்ட் அஜித்தை மட்டும், இந்த சீன்ஸு எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, ரீல்ஸாக ஷார்ட்ஸாக மில்லியன் ட்ரில்லியன் வியூஸ் போவோம். எவர்க்ரீன் கண்டென்ட்டுன்னு அந்த அக்லி அஜித்து தான். உண்மையில் ரசித்து நான் பார்த்தேன். ரொம்ப எல்லா கவலையுமே மறந்துச்சுன்னு சொல்லலாம். அந்த 40 மினிட்ஸு ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க மக்கள். ஸோ நீங்கள் எல்லாருமே குடும்பத்தோடு போய் பார்க்கலாம். படத்தில் உங்களுக்கு பிடிச்ச சீன்னா இந்த சீன்? அந்த கிளைமேக்ஸ் தான். 40 மினிட்ஸுமே பிடிச்சிருந்தது, எல்லாமே நல்லா இருந்தது. அப்புறம் அஜித்தோட காஸ்டியூம்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. ஒரே ஒரு வருத்தம் என்னென்னா, த்ரிஷாவை மட்டும் கொஞ்சம் அசிங்கமாக காமிச்சிருந்தாங்க. கர்லி ஹேர் சுத்தமாக செட் ஆகலை. அந்த ஹேர் ட்ரெஸ்ஸர் யாருன்னு தெரில, அவங்க வந்து சேஞ்ச் பண்ணோம். அப்புறம் ட்ரெஸ்ஸு பேட்டர்ன் எதுவுமே நல்லா இல்லை. இப்போ விடாமுயற்சிலாம் நான் ரொம்ப ரசித்தேன் த்ரிஷாவை. நான் படிக்கும் காலத்திலலாம் பார்த்திங்கன்னா த்ரிஷா வந்து எத்ராஜில் இருந்தாங்க. அப்போல்லாம் ஒன்றும் அவ்வளோ அழகெல்லாம் கிடையாது. இப்போ வளர்ந்தோடனே அந்த மெச்சூரிட்டி ப்ளஸ் வந்து அந்த சக்ஸஸ் வரும்போது எப்பயுமே யாருமே அழகாகிடுவாங்க. ஸோ அந்த அழகு இப்போ வந்து நிறையவே இருக்குது. ஆனால் இந்த படத்தில் பார்த்திங்கன்னா அந்த 20 வயசு பையனுக்கு அம்மான்னு காமிக்கிறதுனால அப்படி காமிச்சாங்களா என்னன்னு தெரியல. அது மட்டும் எனக்கு ரொம்ப வருத்தமாக அது. என்னடா இது த்ரிஷாவுக்கு போய் இப்படி ஒரு கொடுமையான ஒரு ஹேர் ட்ரெஸ்ஸராக, அப்புறம் இல்லை வந்து கேமரா கூட பார்த்திங்கன்னா ரொம்ப கிட்ட வச்சு காமிச்சாங்க. ஏன்னே தெரில, அது ரொம்ப மிஸ்டேக். ஆக்சுவலாக அவங்க செக் பண்ணியிருந்துருக்கலாம். அவ்வளோ கிட்ட எடுத்துகிட்டு போய் மூஞ்ச ஃபோர்ஸ்ஃபுல்லாக காமிக்கணுன்ற அவசியம் இல்லையே. ஸோ அது தூரம் வந்து காமிச்சிருக்கலாம். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா கிங்ஸ்லே வந்து செத்துட்டா, என் கண்ணு முன்னாடி செத்துட்டா அப்படின்னு சொல்லி அஜித் பையன் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த கிங்ஸ்லே வந்து தொட்டு பேசும் சுல்தானான்னு சொல்லிட்டு ஆடி காட்டும்போது தெரிக்குது. 3 மினிட்ஸ்னாலும் கிங்ஸ்லே வந்து இந்த படத்தில் சிரிக்க வச்சிட்டாரு. அந்த ரஜினி படம் வேட்டையின் மாதிரி ஏமாத்தலை. மற்றபடி யோகி பாபுலாம் பார்த்து நம்ம ஏமாறுற மாதிரி எதுவும் போஸ்டர் எங்கேயுமே நான் இப்போ வந்த ரூட்டில் நான் பார்க்கல. ஏன்னா யோகி பாபுன்னு நம்ம காமெடின்னு நினச்சி ஒரு வருஷம் ஃபுல்லாக வந்த எல்லா படத்துலையும் ஏமாந்துட்டோம். பட் இந்த படத்தில் அவருக்கு எந்த ஏரியாவும் கொடுக்கல. பிகாஸ் ஹீ இஸ் நாட் டூயிங் எனி ஹோம் ஒர்க், ஐ திங்க் ஸோ. யாருமே அவருக்கு ஸ்பெஷலாக ஸ்கிரிப்ட் கூட எழுதுறதில்லன்னு நினைக்கிறேன். அப்படி வராரு, கொடுக்குற டைலாக் மட்டும் டெலிவரி பண்ணி பேசுகிறார். இந்த ரேஞ்சில் நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா சீக்கிரமாக காண போயிடுவீங்க. என்ன, நீங்களாம் நிறைய ஹோம் ஒர்க் பண்ணி நிறைய சிரிப்பை வந்து மக்களுக்கு கொடுத்துட்டு இருந்தால் தான். எவ்வளோ சிரிப்பை கொடுத்துருக்கீங்க. வருங்காலங்களில் நீங்கள் இன்னும் நிறைய வந்து ஹோம் ஒர்க் பண்ணிவிட்டு நடித்தா நல்லாயிருக்கும். சிம்ரன் யூஸ் பண்ணது ரொம்ப நல்லா இருந்தது. பட் இந்த படத்தில் வர சிம்ரன் நல்லா இருந்துச்சா, இல்லை பேட்டையில் வந்த செகண்ட் இன்னிங் சிம்ரன் நல்லா இருந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் பேட்டையில் ரொம்ப ரசித்தேன் சிம்ரனை. ஏன்னா இந்த டயத்துலேயும் வந்து அந்த அவ்வளோ ஒரு கிரேஸ்ஃபுல்லாக ஒரு டான்ஸ் ஆடுவாங்க, அதெல்லாம் இருந்து. பட் இதில் வந்து ஒரு கொஞ்சம் சாதாரணமாக தான் இருந்தது. ரொம்ப ரசிக்கும்படியெல்லாம் இல்லை. ஓகே, ஷீஸ் ஓகே. என்ன ஒன்று, அந்த வாலியோட டைலாக்லாம் வரும், அந்த இடம்லாம் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்தது. அதெல்லாம் அர்ஜுன் தாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து கைதியில் அர்ஜுன் தாஸை பார்த்தாலே பயமாக இருக்கும். அந்த அளவுக்கு டெரரான வில்லனாக இருப்பார். அப்படியே லைக் என்ன சொல்கிறது, இன்னும் எத்தனை பேரை போட்டு தள்ள போகிறாரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் இருக்கும். பட் இதில் எனக்கு அப்படியெல்லாம் எதுவும் ஆகலை. மற்றபடி வந்து அவரோட பார்ட் எனக்கு எங்கே பிடிச்சதுன்னா கிளைமேக்ஸில் தான் பிடிச்சது. அந்த இடத்துல தான் ஒரு மிகச்சிறந்த நடிகனை பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அந்த இடத்துல தான் கொஞ்சம் டச்சிங்காக இருந்தது. அந்த ஒத்த ரூபாயும் தாரேன் அந்த பாட்டு பாடி அவர் ஆடும்போது இந்த சீன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுவும் அவருக்கு வந்து லக்குன்னு தான் சொல்லுவேன். அதுவும் 2 டூயல் வில்லனாக கிடைக்கிறதுன்றது அஜித் படத்தில் ஹீ இஸ் லக்கி. நல்லா பண்ணியிருக்கார். அதை பற்றி ஒன்றும் குறை சொல்கிறதுக்கு இல்லை. நல்லாவே ஓடும் படம். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது? ஒன் லைனில் சொல்லணும்னா கொடுத்த காசுக்கு வர்த்தா? கொடுத்த காசுக்கு வர்த்து தான். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 45 மினிட்ஸ் இல்லை 1.5 மணி நேரமே கிட்டத்தட்ட போர் அடிச்சிச்சேங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா குட்டு அஜித்தையும் நான் ரசிக்கலை, பேட் அஜித்தையும் நான் ரசிக்கலை. ஆனால் அக்லி அஜித்தை ரொம்பவே ரசித்தேன். வந்த கவலை அத்தனையும் மறந்து போச்சுங்க. 45 மினிட்ஸ் நீங்கள் நான் ஸ்டாப்பாக சிரிக்கிறீங்க அப்படின்னா எப்படி இருக்கும்? நல்லா தானே இருக்கும். ஸோ எல்லாம் குடும்பத்தோடு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரஃபி தியேட்டரை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க.